எல்லாருக்குமே தேவனுடைய சத்தத்தை கேட்குறது அப்படின்ட்டா இந்த சப்ஜெக்ட் பிடிச்சது தான். ஆனால் எல்லாரும் குழம்பி போய் நிற்கிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டது என்னுடைய சிந்தனையினால் உண்டானதா, இல்லை நான் உண்மையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேனா, இல்லை இது எப்படி கேட்டுச்சு, ஒருவேளை நானே இமேஜினேஷன் பண்ணி இது எனக்கு உண்டாயிடுச்சா, இப்படி பலவிதமான கேள்விகள் நிறைய பேருக்குள்ளே இருக்குது. கர்த்தர் தான் என்கிட்ட பேசினாரா, இல்லை என் மைண்டு தான் என்கிட்ட பேசிச்சா, இல்லை பிசாசு தான் என்கிட்ட வந்து பேசிச்சா, இந்த மாதிரி எல்லா கன்ஃபியூஷனுக்கும் இன்றைக்கி நம்ம பதிலை பார்க்க போகிறோம். இது பதில் மட்டும் கிடையாது, இதை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக மாட்டீங்க, ஆண்டவர் தெளிவாக பேசுகிறத புரிந்து கொள்வீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்குறது, தெளிவாக எப்படி கேட்குறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆண்டவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார், ஆவியில் பேசுவாரா, இல்லை காதில் பேசுவாரா, தரிசனத்தில் பேசுவாரா, எந்த மாதிரி பேசுவார், அவர் பேசுகிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அதோடைய லிங்க்கு கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு தெளிவு உண்டாகும். இதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாருக்கும் கேள்வி வர்றது என்னென்னா, ஆண்டவர் பேசுகிறாருன்றது தெரியுது பிரதர், இந்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 3 கன்ஃபியூஷன் தான். இது ஆண்டவர்கிட்டருந்து வர்ற சத்தமா, இல்லை என்னுடைய மைண்டிலேருந்து வர்ற சத்தமா, இல்லை இது பிசாஸ்கிட்டேருந்து வர்ற சத்தமா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான சத்தங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அதை குறித்து வேதவசனம் கூட ஒன்று சொல்லுது, நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 10வது வசனம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் so many kinds of voices in the world அப்படின்ட்டு இருக்குது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சத்தம் நம்மளை சுற்றி இருக்குதாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசிட்ட இருந்து, உங்கள் ஆத்துமாட்ட இருந்து, இதிலேருந்து மட்டும் சத்தம் வர்றது கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலேருந்து சத்தம் வருது. ஏன், ஒரு மரத்துலேருந்து சத்தம் வருது, ஒரு தண்ணியிலேருந்து சத்தம் வருது. எல்லா சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே வேதவசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, there are so many kinds of voices in the world அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இதனால தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம், எந்த சத்தம் ஏன்ட்ட வந்து பேசுது அப்படின்ட்டு. சில நேரம் உங்களுடைய வியாதி உங்கள்கிட்ட வந்து பேசலாம், பாரேன் வலிக்குது, பாரேன் வேதனையாக இருக்குது, இப்படி வந்து பேசலாம். இல்லை உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், அந்த கடன் வந்து உங்கள்கிட்ட பேசும், ஏய் இந்த கடனை எப்படா கொடுப்ப, இந்த கடனை கொடுத்து தீர்த்துருவியா, இன்னும் சிம்பிளாகவே வரேனே. அடுத்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாருக்குமே ஏதாவது பர்த்டே விஷ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னா ஒரு ரிமைண்டர் போட்டு தான் வைப்போம், விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்கூல் ஃபீஸோ வாடகையோ வேறு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்காச்சும் கொடுக்க வேண்டிய பணமாக இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு ரிமைண்டர்லாம் போட தேவையில்ல, உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சத்தம் வரும், டேய் கொடுக்க வேண்டியது இருக்கேடா அப்படின்னு ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா. இதை உங்களுக்கு சொல்லியா தரணும். அந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய சத்தம் இருக்குது. உங்களுடைய பிரச்சனை ஒரு சத்தத்தை உண்டாக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பாடுகள் ஒரு சத்தத்தை உண்டாக்கலாம். இந்த எல்லா சத்தத்துக்கும் நடுவில் ஆண்டவர் தான் என்கிட்ட தெளிவாக பேசுகிறாரா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சத்தங்கள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவிலேருந்து வருது. முதல்ல உங்களுக்கு ஏன் வித்தியாசமான சத்தங்கள் ஏற்படுது அப்படின்னா, உங்கள் ஆத்மாவில் சில விஷயம் போய் பதியுது. இப்போது நீங்கள் ஒரு அதிகமாக பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அந்த பாட்டு திடீர்னு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கும் போது அதில் இருக்கிற சில வரிகள் வரும், இல்லை அந்த பாட்டுடைய மியூசிக் உங்கள் மைண்டில் வரும். இது எப்படி வருதுன்னா, அந்த பாட்டினுடைய சத்தம் இப்போது உங்கள்கிட்ட பேசுது. இப்போ இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்ன்றாரு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ் அப்படின்றாரு. நம்ம கொரிந்தியரில் என்ன படித்தோம், நிறைய சத்தங்கள் நம்மளை சுற்றி இருக்குதான், ஆனால் இயேசு சொல்கிறாரு, என் சத்தத்தை என் ஆடு தெளிவாக கேட்கும் அப்படின்றாரு. அப்போது ஏதோ ஒரு இடத்துலேருந்து வர்ற சத்தத்தை அவருடைய ஆடாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை டிசைன் பண்ண முடியும். இப்போது அந்த சத்தம் என்னுடைய ஆத்மாவிலேருந்து வருதா, இல்லை ஆவியில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு முதல்ல நீங்கள் ஆண்டவரோட பழக ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசணும் பிரதர் அப்படின்றாங்க. நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் பழகிருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போது நான் என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் என் சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
ஆனால் நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை, நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் இதுதான் என் சத்தம்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட நீங்கள் பழகுனாலோ, என்கிட்ட நீங்கள் பேசினாலோ, என்னை நீங்கள் பார்த்தாலோ தான் இது ஏன் சத்தம்னு தெரியும். இப்போ தூரத்துலேருந்து உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம எல்லோரும் என்ன, இப்போ உங்கள் அம்மாவை நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ரோட்டில் 100 பேர் இருந்தாலும் உங்கள் அம்மா தான் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. எப்படி திரும்பி பார்க்குறாங்க? உங்கள் அம்மாவுக்கு தெரியும் இதுதான் இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? அந்த சத்தத்தோட நீங்கள் ஃபெமிலியராக இருக்கீங்க, அதோட நீங்கள் பயணம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவரோட பயணம் பண்ணியிருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு நோ காட், ரீட் காட். தேவனை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, தேவனுடைய சத்தத்தை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அப்போ தேவனை பற்றி வாசிங்க. வேத வசனத்தை உட்காந்து வாசிக்க ஆரம்பிங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்பேற்பட்டவர். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேச மாட்டார், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசுவார் அப்படின்றது வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தான் தெரியும். அவருடைய இருதயம் என்ன அப்படின்றத வாசிக்கணுமா, நான் சொல்கிறேன் பைபிளை வாசிங்க. இதை வாசிக்கும் போது அவருடைய இருதயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது அவர்கிட்டருந்து வர்ற சத்தம் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போ வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதவசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குதான். இது என்ன பண்ணுது அப்படின்னா, எது ஆத்மாவிலிருந்து வருது, எது ஆவியிலிருந்து வருது, எது உங்களுடைய நினைவுகள்னால வருது, இது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக பிரித்து விட்டுருமா. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிக்கணும். நீங்கள் வாசிச்சிங்கனாலே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும் எது எங்கேருந்து வரக்கூடிய சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே போயிடுவோம். என்னப்பா நீ ஆண்டவருடைய சத்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டுபிடிக்கணும்னா நான் பைபிளை தான் வாசிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி வரலாம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசினார். ஆபிரகாம் என்ன பைபிள் வாசிச்சாரா? ஆதாம் என்ன பைபிள் வாசிச்சாரா? இல்லை மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன பைபிளாக வாசித்தாங்க ஆண்டவர் பேசுகிறதுக்கு? நீங்கள் மட்டும் ஆண்டவர் பேசுகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிளை வாசிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே தான் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு ஆண்டவர் சத்தத்தினால் மட்டும் பேசவில்லை. ஆண்டவர் முக்காவாசி டைம் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தரிசனம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அப்படின்ட்டு எழுதியிருக்கும், நிறைய இடத்துல எழுதியிருக்கும். இந்த தரிசனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல சொப்பனம் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் ஹீப்ரூ லாங்குவேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க தூங்கும்போது ஆண்டவர் ட்ரீமில் வந்து பேசுவார், அல்லது விழித்திருக்கும்போது அவங்க பார்க்கக்கூடிய கண்ணில் ஸ்பிரிச்சுவல் விஷனை கொடுப்பாரு, ஆவிக்குரிய ஒரு பார்வையை கொடுப்பாரு. இப்போ நம்ம டிவி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு சில படங்கள் தெரியும். இப்படி தான் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறாரு, இப்படி தான் சில சத்தங்கள் உண்டாகுது. இப்போ ஏசாயா எழுதுறாரு பாருங்க, ஒவ்வொரு காட்சியாக பார்க்குறாரு, அதை எழுதுறாரு. எரேமியா பார்க்குறாரு, எழுதுறாரு. எசேக்கியேல் பார்க்குறாரு, எழுதுறாரு. அப்போ இவங்க எல்லாருமே பார்த்து பார்த்து எழுதுறாங்க. அப்போது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் உங்கள் உள்ளான மனுஷன்கிட்ட பேசலையா, ஆண்டவர் எப்படி பேசுகிறாருன்னா தரிசனத்தின் வழியாக பேசுகிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாருனா, பழைய ஏற்பாட்டில் யார்கிட்டையாவது தாங்க பேசுவார், தீர்க்கதரிசிகள்கிட்ட தாங்க பேசுவார். அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவங்ககிட்ட தாங்க பேசுவார், எல்லார்ட்டையும் காமனாக வந்து பேச மாட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, நாடுகளின் சத்தத்தை கேட்கும் அப்படின்றாரு. அப்போ எல்லாருக்கும் தேவனுடைய சத்தம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள்கிட்ட தான் பேசுவார், அவர் பாரபட்சம் பார்க்குறவர் கிடையவே கிடையாது, அவர் எல்லார்ட்டையும் பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மெத்தடு மாறிடுச்சு. அதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் வெளியேருந்து ஒன்று உள்ளே வரும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா, உள்ளேருந்து ஒன்று வெளியே வரும். ஆண்டவர் தரிசனத்தின் வழியாக ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, உங்கள் ஆவியில் உங்கள் உள்ளான மனுஷன்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நம்ம ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ புரியுதா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னா வெளியே இருந்து பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்கள் ஆவிட்ட பேசுவார், உங்கள் ஆவிக்குள்ளான மனுஷன்கிட்ட பேசுவார். உள்ள ஒரு சத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே நீங்களாம் என்ன நேசிக்கிறீங்களா, டேய் நீ என் பிள்ளைடா. அந்த வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் உள்ளேருந்து சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பார்.
சில நேரம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, சில பயம் உண்டாகும், சில சத்தங்கள் உங்களை சுற்றி உண்டாகும். திடீர்னு ஒரு சத்தம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க, எப்படி இதை பண்ண போகிறேன். பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். சில நேரம் இதை எப்படி செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகி உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. உள்ளேருந்து ஒரு சத்தம் வரும், நான் உன்னோடனே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வரும். அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து வருது? உங்கள் ஆவியில் வருது. உங்கள் ஆவி கூட ஆவியானவர் சேர்ந்து பேசுகிறார், உள்ளேருந்து சொல்கிறார், ஹே மகனே கவலைப்படாத, வேற ஒரு சத்தம் பேசுதில்ல, இப்போ இந்த சத்தத்தை கவனி அப்படின்றாரு. இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்ட நபர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவுடைய ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷன்லையோ தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ இப்படி தான் வந்து பேசுவார் அப்படின்லாம் கிடையாது. ஆவியானவருடைய ஃபேவரட் ஸ்டைல் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளே இருந்து பேசுவார். அப்படி பேசப்படுகிற ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவீது. தாவீதை பற்றி வேதவசனம் சொல்லும்போது அவர் இந்த தரிசனத்தை பார்த்து இப்படி எழுதினாரு, அல்லது இந்த சொப்பனத்தை பார்த்து இப்படி எழுதினாரு, தாவீதோட ஆண்டவர் அதிகமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. நீங்கள் அதிகமாக எடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இப்படி எழுதியிருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ எப்படி எழுதுனா? தாவீது ஒரு தரிசனத்தை பார்க்கலையே. அப்போது பரிசுத்த ஆவியானவரால் பழைய ஏற்பாட்டில் நிறைந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாவீது தான். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாதையும் அப்படின்றாரு. ஏன் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்ற விஷயம் தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வெளியேருந்து வரல. மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு வெளியேருந்து வர்றதா இருக்கலாம். ஆனால் எனக்கு அவர் எப்படி பேசுகிறாருன்னா உள்ளேருந்து பேசுகிறார், உள்ளான சத்தத்திலேருந்து பேசுகிறாருன்ற தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் மேலே தங்கியிருந்தார்னா அது பழைய ஏற்பாட்டில் தாவீது தாங்க. சிலருக்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த தாவீதை பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஏதோ எக்ஸாக்ரேட் பண்ணிலாம் எழுதலை. அவனுடைய கவலைகளையும் அவனுடைய ஃபீலிங்கையும் தான் எழுதுகிறான். ஆனால் அவன் ஃபீலிங்லையும் அவன் கவலையிலையும் பரிசுத்த ஆவியானவர் கலந்துட்டார். எப்படின்னு அவன் சொல்கிறான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றான். அவன் கவலையில் சொல்கிறான், ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான் பாரு, அவன் சாதாரணமாக சொல்லலை, அதை கூட அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து சொல்கிறான். இது இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம். இப்போ இயேசு சிலுவையில் போய் சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றாரு. ஐயோ தாவீது அங்கே புலம்புறாங்க, தாவீது அங்கே கவலையில் சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. இல்லைப்பா தாவீது கவலையிலையோ புலம்பி பேசுனா கூட அது கூட தீர்க்க தரிசனமாக மாறும், அது கூட என் சத்தமாக மாறும். நான் சொல்லவா, பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனுஷன் மட்டும் நிரம்பி இருந்தான்னு வைங்க, அவன் எந்த சத்தம் எப்படி வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பான். உங்களில் இருக்கும் அபிஷேகமே உங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கும் அப்படின்ட்டு. ஐ ஃபீல் த அனாயிண்டிங். இதை பார்க்குறவங்க நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. எது தேவனுடைய சத்தம்ட்டு தெளிவாக கண்டுபிடிக்கிற மாதிரி சகலவற்றையும் உங்களுக்குள்ளே இருந்து போதிக்கும். வெளியிருந்து தரிசனம் கிடையாது, எப்போ பேசுவார்லாம் கிடையாது, எப்போவுமே பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளேருந்து பேசிக்கிட்டே இருப்பார். இதை பார்க்குற சிலர் மேலே நான் ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய சத்தத்திற்கு உங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும். தேவனுடைய சத்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் உண்டாகட்டும் இன் ஜீசஸ் நேம். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் நான் வேதவசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேதவசனத்தை வாசித்தா தான் பேசுவாரா அப்படின்னா உங்களுக்கு உள்ளான சத்தத்தை நல்லா கவனிக்கணும். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வந்து எல்லாருக்குள்ளேயும் இல்லை, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. அப்போது வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த ப்ரிவிலேஜ் எல்லாருக்கும் கிடைக்கல, ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்குது. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. இப்போ இதை நான் கேட்கும் பொழுதே என்னுடைய இருதயம் உம்முடைய சத்தத்திற்கு திறக்கப்படட்டும். நான் இதுக்கப்புறம் கவனிக்கட்டும். வாயை திறந்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு அதிகமாக தெளிவாக இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே பிரதர், இதெல்லாம் எனக்கு பத்தாது பிரதர், இன்னுமே எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, இது அவர் தான் பேசினாரா இல்லை என்னுடைய ஆத்மாலேருந்து உண்டாகுதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா, அவர் இதை சொன்னார் பிரதர், அது நடக்கலை பிரதர்,
இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? கண்டிப்பாக யாருக்காச்சும் இருந்திருக்கும், நிறைய பேருக்கே இருந்திருக்கும். ஏன் இருக்குது அப்படின்னா, தேவனுடைய சத்தம் வருது அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடு வரும் உங்களுக்கு. சில நேரம் இதை செய், இதை செய்யாத, இதை இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். அதை ஒரு சில நேரம் நம்ம கவனிக்காமல் போயிருந்துருக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டிடுச்சு பிரதர், இப்போது அவர் தான் பேசுகிறாரா இல்லை நானே அப்படி யோசிச்சுக்கிட்டு சில விஷயத்த பண்ணிடுறேனா? இப்படி யோசிக்கிறீங்களா? ஃபைனல் ஸ்டெப்பு இது தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட சைன் கேளுங்க. ஆண்டவரே, இதை நீங்கள் தான் பேசுனீங்கன்னா இதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. அடையாளத்தை பைபிளில் யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நமக்காச்சும் உள்ளான சத்தம் கேட்கும்போது இது ஆண்டவரா இல்லையான்னு கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் பைபிளில் ஒரு பெரிய மகான் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிதியோன். என்ன பண்ணுறாருனா, அவருக்கு ஒரு தேவதூதன் அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ மீதியானியர்களை எல்லாம் முறியடிப்பா அப்படின்றாரு. இப்படி ஒரு வார்த்தையை தேவதூதனே கண்ணுக்கு முன்னாடி வந்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மிரண்டுருவீங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரா அப்படின்னு ஒரு உற்சாகமாயிருவீங்க. ஆனால் கிதியோனுக்கு அங்கேயே டவுட் வருது. நீங்கள் உண்மையாகவே தேவனிடத்துலேருந்து இந்த செய்தி என்கிட்ட கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இதற்கு அடையாளமாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வர வரைக்கும் ரிட்டன் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது காணிக்கையை கொண்டு வர்றப்போ அவர் நிற்கிறாரு. இது பத்தாததுக்கு அடுத்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு நீ போ அப்படின்றாரு. இவர் மூவ் பண்ணி போகிறாரு. இப்போ போகிறப்போ இப்போ நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, இதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு திருப்பி இன்னொரு அடையாளத்தை கேட்குறாரு. என்ன அடையாளம் கேட்குறாரு அப்படின்னா, ஒரு மிருகத்தினுடைய தோல் இருக்குது, அந்த தோலின் மேலே பனி பெய்யும்படி செய்யும். இங்கே ஒரு தோல், இதுதான் மிருகத்தினுடைய தோல்னா இந்த தோல் மேலே மட்டும்தான் பனி பெய்யணுமா. இதை சுற்றி இருக்கிற எந்த நிலத்தின் மேலேயும் பனி பெய்யக்கூடாதான். இது மேலே பேஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னு கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அந்த தோலின் மேலே மட்டும் பனியை பெய்ய வைக்கிறாரு. நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? எப்பா எவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்னு போயிருப்போம். ஆனால் கிதியோனு அதில் கூட நிற்கலைங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுவும் எனக்கு பத்தாது, இன்னொரு சைன் வேணும். இது பெஞ்சிருச்சு, இப்போ இதை சுற்றி பனி பெய்யணும், ஆனால் இந்த தோலின் மேலே மட்டும் பனி பெய்யக்கூடாது அப்படின்றார். ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அந்த தோலின் மேலே மட்டும் பனி பெய்யாத அளவுக்கு இன்னொரு சைனையும் தரார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆஹா நான் உண்மையிலேயே தேவனை கண்டுட்டேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரியான அனுபவம் எனக்கும் இருக்குது. நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே சில தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க, டீட்டெயில்ஸ் சொன்னாங்க, நிறைய விதமான ப்ராஃபஸிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. இவ்வளோ ஆக்யூரேட்டாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே, நம்மளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறோம், ஆனால் இவங்க ரொம்ப டீப்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி இவ்வளோ தெளிவாக கேட்குறீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு வேளை இதை நீங்கள் ஆண்டவர்கிட்டருந்து கேட்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அதற்கு நான் அடையாளத்தை கேட்பேன் அப்படின்றார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அடையாளத்தை கேளுங்க அப்படின்ட்டார். இந்த வார்த்தை எனக்குள்ளே பதிஞ்சிருச்சு. நான் எப்போவுமே செய்திகளை எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். எப்படி ஒரு வார்த்தையை கொடுப்பார்னா, இன்றைக்கி நான் தேவனுடைய சத்தத்தை பற்றி பேசணும் அப்படின்னா தேவனுடைய சத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னுடைய ஆவியில் உண்டாகும். அதை வச்சு என்ன பண்ணுவேன்னா முழு செய்தியை உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். அந்நிய பாஷையில் பேசுவேன், வேதத்தை தியானம் பண்ணுவேன். அப்போ எனக்கு அதுக்கான வார்த்தைகள்லாம் என் ஸ்பிரிட்டில் டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் முழுசாக உட்காந்து எழுதிடுவேன். அந்த மாதிரி எனக்கு இந்த தடவை நைட் ப்ரேயரில் கூப்பிட்ருக்காங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது என்ன பேச ஆண்டவரே அப்படின்ட்டா, ஆண்டவர் டைம் அப்படின்றாரு. நைட் ப்ரேயரில் பேசுகிறதுக்கு டைம் அப்படின்ட்டார். அப்போ நானும் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த தீர்க்கதரிசி சொன்னார் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னா அதை கன்ஃபார்மும் பண்ணுவார் அப்படின்ட்டு. இத்தனை நாள் நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த டைம்ன்ற வேர்டு எங்கேயாவது தெரியணும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்கள் தான் பேசுகிறீங்க, நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறீங்கன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் அன்றைக்கி காலையிலேருந்து எதிர்பார்க்குறேன், ஆண்டவர் எங்கேயாவது டைம்ன்ற வார்த்தையை நமக்கு கொடுத்துட மாட்டாரா, டெக்ஸ்ட்டில் வந்துடாதா, அதில் வந்துடாதா, இதில் வந்துடாதான்னு நான் சுற்றி பார்க்குறேன். எதுலேயுமே எனக்கு வரல. நான் அந்த ப்ரேயருக்கு போகிறேன் பாருங்கள். ப்ரேயருக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நான் வெளியே உட்காந்துருக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரதர் வராரு. அவர் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறாரு, அதில் பெருசாக டைம் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் முடிஞ்சால் அதோடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். டைம்னு ஆட் ஆகிருக்கு. அதுவும் சாதாரணமாக டைம்னு இருந்தால் பரவாயில்ல, அவருடைய டிஷர்ட்டோடைய சைஸு எவ்வளோ பெருசோ அந்தளவுக்கு டைம்னு அதில் எழுதிருந்துச்சு. அப்போ நான் உறுதியாகிட்டேன், ஆண்டவர் என்னை இதை தான் பேச சொல்கிறான். அன்றைக்கி நான் பேசினேன், பயங்கரமான தீர்க்க தரிசன வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நிறைய பேரை தொட்டுச்சு, ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போது தேவன் ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறாரு, எனக்கு இது தெரியலை அப்படின்னா
நீங்கள் சைனை கேட்கலாம். எல்லாத்துக்கும் சைனை கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நான் திருப்பி ஆண்டவரே இந்த செய்தியை நீங்கள் தான் கொடுத்தீங்களான்னு நான் அடுத்தடுத்த செய்திகளுக்கெல்லாம் கேட்குறது கிடையாது. எனக்கு தெரியும் அது அவர் தான் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஒன்ஸ் உங்களுக்கு ஷுவர் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கிதியோன் இதுக்கப்புறம் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய வளர்ச்சி நிலையில் இது அவர் தான் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது பாருங்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம். சில சென்சிட்டிவான விஷயத்துக்கும் கேட்கலாம். சில மேரேஜுக்கானதை சொல்கிறாரா, மேரேஜுக்கானதெல்லாம் முக்கியமாக கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்க, இவர் தான் அப்படின்னா இப்படி எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க, அந்த நபர் என்கிட்ட பேசட்டும், இல்லை அந்த நபர்கிட்டருந்து ஒரு கான்டாக்ட் உண்டாகட்டும், ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுக்கு எந்த மாதிரி சைன் வேணுமோ அப்படின்றதெல்லாம் கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அதை உறுதிப்படுத்துவார். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இதுதான் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறா அப்படின்ட்டு நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய நாட்களில் இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக சென்சிட்டிவாக இருக்கிற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் நம்புறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும். ஆண்டவர் எப்படி பேசுவார், அவருடைய சத்தம் எப்படி உண்டாகும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, பிசாசின் சத்தம் என்ன, என் மைண்ட்லேருந்து வர சத்தம் என்ன, எது ஆண்டவருடைய சத்தம். சிம்பிள். வேத வசனத்தை அதிகமாக வாசிங்க, இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செய்திக்காக நீங்கள் உங்களுடைய விதையையும் தசபாகத்தையும் காணிக்கையும் அனுப்பலாம். உங்கள் மைண்டில் இப்போ உங்களுடைய ஆவியில் கர்த்தர் சொல்லுவார் இந்த விதையை விதை அப்படின்ட்டுவார். இப்போ உங்களுக்கு அது உண்டாகுதா, கண்டிப்பாக போய் விதைங்க. ஏன்னா இப்போது இதிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆவியானவர் என்ன இதில் விதைக்க சொல்கிறாரு, நான் அதை விதைக்கிறேன் அப்படின்னு விதைங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். முக்கியமாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்போது இது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாருக்காச்சும் ப்ரேயர் கால் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் அதெல்லாம் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.